Introduce yourself like your name is already visible on the screen. Can you tell me your what degree you are studying, and if you are final year, what branch you are studying, and whether you are comfortable with English or should I do it bilingual? தமிழும் கலந்து பேசணுமா? இந்த details சொன்னீங்கன்னா it will be easy for us to have this 1 hour interaction, which will be very much fruitful. Come on, start. Yes. May I tell you the name so that you can unmute and speak? S- I don't know if I'm calling somebody who are in charge also. Uh, so Gayatri is studying or Yeah, ma'am. Gayatri, Muttu, Sandhya in charge. Others you can call. okay. Okay. Then Kalaivani, Good evening, ma'am. good evening. So my name is Kalaivani and I'm doing third year in BTech Food Technology at JCT College, Coimbatore. Okay. Okay. So you're in your final year. Yes, ma'am, I'm in final. Okay. Jairam, you are in engineering, right? Yes, I'm doing that. Okay, fine. Shanmugam, Yes, ma'am. I'm Shanmugam. I'm studying BCA final year ma'am, at KNC Tillar. okay, okay, BCA, fine. Then Subhash, Good evening, ma'am. I'm good studying evening. BSc OTAT, ma'am, in Preeti Hospital, Madurai. Okay, what is that OT na operation theater related? That anesthesia, ma'am. Okay, okay. Then Sundar, is Sundar there? Okay. Um, so are you all comfortable completely in English or tell me prior? முன்னாடியே சொல்லிடுங்க. You want me to tell something in Tamil also. Come on fast, please. You can be free, please. நம்ம இங்க கத்துக்க தான் வந்திருக்கோம். நான் இங்கிலீஷ்லயே ஃபுல்லா பேசிட்டு சப்போஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல லாஸ்ட்லன்னு சொல்றதை விட இட் இஸ் பெட்டர் யூ டெல் மீ நவ். மேம் தங்கிலீஷ்லயே கண்டினியூ பண்ணுங்க. Okay, so we can have it bilingual. I hope everyone will be okay with it. Fine. See, what is the agenda today is we are going to talk about group discussion, right? இது வரைக்கும் யாராச்சும் group discussion attend பண்ணிருக்கீங்களா? See, பேசணும், No, ma'am. நீங்களும் பேசணும், okay? இல்லாட்டி it will be one way, you can't learn. நான் ஏதாவது கேள்வி கேட்கும் போது தயவு செய்து பேசுங்க, இல்ல வந்து நீங்க you can answer by chat box, anything is okay for me, right? இதுக்கு வரைக்கும் நீங்க group discussion attend பண்ணிருக்கீங்களா? Yes, ma'am. பண்ணிருக்கேன் ma'am. எங்க உங்க காலேஜ்ல Yes, ma'am. காலேஜ்ல ma'am. பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்ல? Yes, ma'am. During placement ma'am. ஓகே, அதுல செலக்ட் ஆனீங்களா? Yes, ma'am. GVS ஆட்டை அடுத்த டெக்னிக்கல் ரவுண்ட் போனோம் ma'am. சரி, எங்க மிஸ் பிளேஸ் எங்க மிஸ் பண்ணிருக்கீங்க? அதுக்கு ரிசல்ட் வரல மேம், டெக்னிக்கல் ரவுண்ட் போனேன். Okay, fine. Wish you all the best to get a positive result, Jairam. Thank you. Yeah. Okay. Anybody else have attended a GD before? இதுக்கு முன்னாடி GD நம்ம attend பண்ணிருக்கோமா? Yes, ma'am. Same placement training, ma'am. Okay. என்ன ஸ்டேஜ்ப்பா நீங்க attend பண்ணி அதுல பாஸ் பண்ணிருக்கீங்களா? What is the result? No, ma'am. Trainingல சும்மா பேச வச்சு ட்ரெயின் பண்ணாங்க மேம், அவ்வளவுதான் மேம். Okay, இன்னும் training பண்ண. Okay, fine, fine. ஓகே மேம். Okay. So, முதல்ல இது ஜிடின்னு சொல்றோம்ல ஷார்ட்டா, அதுக்கு பேர் குரூப் டிஸ்கஷன். ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ரெஸ்யூம் கொடுக்க சொல்றாங்க.
அப்புறமே வந்து அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. செலெக்ஷன் கம்பெனியை பொறுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வேரி ஆகும். அதுக்கு பிறகுதான் ஒரு ஆஃபர் லெட்டரே நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இன் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்? உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்லை. ஏன் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க? ஒரு இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு பண்றது போயிடலாம்ல. வெரி குட். ஷார்ட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட். பண்றது எஸ். இன்னொரு நம்ம முக்கியமான கெப்பாசிட்டி விஷயம் என்னன்னா, தெரியும். சொல்லுங்க சுந்தர், நம்ம சொல்லுங்க. கெப்பாசிட்டி எப்படின்னு தெரியும். ஓகே, நம்மளோட கெப்பாசிட்டி. சி, கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்லயும் நம்மளோட ஒரு விஷயத்த பாக்குறாங்க. பிஃபோர் ஜெயராம் யாரு, சந்தியா யாரு, சாரி சந்தியா இஸ் ஆர்கனைசர், ரைட்? ஓகே, ஜெயராம் யாரு, கலைவாணி யாரு, ரம்யா யாரு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு உங்க ஃபேஸ் தெரியறதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்யூம் வச்சு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யுவர் ரிட்டன் கம்யூனிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்க யாருன்றத அவங்களுக்கு காட்டுது. ரெண்டாவது, ஆப்டிடியூட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா உங்களுடைய ஓவரால் மென்டல் எபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுல வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னொரு ரீசன் உங்களை ஃபில்டர் பண்றதுக்கு. ஓகே, ஏன்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்ல இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு 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 பல்கான ஸ்டூடெண்ட்ஸை அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபில்டரிங் இஸ் ஹேப்பனிங் அட் எவ்ரி ஸ்டேஜ். அண்ட் ஒரு ஸ்டேஜையும் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு. காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சோ இந்த ஜிடில வந்து என்ன முக்கியமா ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெக்ரூட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கு ஜிடி? பேசாம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு போயிடலாமே அந்த 10 பேருக்கு. எதுக்காக ஜிடி? குரூப் டிஸ்கஷன் எதுக்காக? ஐ வாண்ட் ஸ்பெசிபிக் ஆன்சர். பார்க்கலாம் யார் இதுக்கு ஆன்சர் பண்றீங்க. எஸ், வெரி குட். கம்யூனிகேஷன். அப்புறம் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். ஓகே, சோ எதுக்காக ஜிடி அப்படின்னா, நாட் ஓன்லி கம்யூனிகேஷன். சி, ஒரு 10 பேர் ஒரு ஜிடில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் ஜிடில அவங்களால வந்து ஒரு 20 நிமிஷத்துல உங்க 10 பேரை பத்தியும் ஒரு மிக சிறப்பா அனலைஸ் பண்ண முடியும். இப்ப இதே 10 பேருக்கு அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் வச்சுக்கிட்டா 100 மினிட்ஸ் ஆகும். அண்டர்ஸ்டுட்? சோ ஒரு ஜிடில வந்து ஒரு நீங்க இன்டர்வியூவை விட ஒரு ஜிடில அந்த 10 பேரை பத்தியும் ஆஃப்டர் த ஜிடி வி கேன் கிவ் அ வெரி குட் அனாலிசிஸ். ஓகே, சோ நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த லாஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சோ இன்னைக்கு என்ன, வாட் ஆர் த கீ டேக்அவேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, we'll have ஒரு குவிக்காவே நம்ம வந்து ஒரு ஓவரால் ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் பிளேஸ்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட்னு நான் இப்ப கொஞ்சம் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் சொல்றேன். அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஜிடி டாபிக்ஸ் தட் யூ வில் கெட். எப்படி வந்து நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? நம்ம வந்து என்ன ஜிடி டாபிக் கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்ப எப்படி நம்ம வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அப்புறம் என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன்ல நிறைய ரோல்ஸ் இருக்கு. நம்ம என்ன ரோல் பிளே பண்ணா நம்ம செலக்ட் ஆகும், அப்புறம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும். அப்புறம் இஃப் டைம் பர்மிட்ஸ் நம்ம ஒரு ஸ்மால் ஜிடி வேணாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். சரியா? சோ நம்ம லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஐ ஹோப் நீங்க ஆஃப்டர் 8 ஒரு 5-10 மினிட்ஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. எனி டவுட்ஸ்? உங்களுக்கு உடனேயுமே புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. என்னையா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட், இல்ல கடைசியா கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ரைட்? சோ இந்த செஷன் முடியும் போது ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி வெரி கான்ஃபிடென்ட் டு அட்டெண்ட் அ ஜிடி.
So that is the objective of this webinar, right? So what is happening in a GD பாத்தீங்கன்னா there will be individuals. அவங்க வந்து உங்க காலேஜா கூட இருக்கலாம், இல்ல வெளியில கூட இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஆஃப் கேம்பஸ் போறோம், நம்ம இன்டர் காலேஜ் ஆஃப் கேம்பஸ் போறோம், இல்ல ஒரு வாக்-இன் இன்டர்வியூ போறோம், அங்க கூட ஒரு ஜிடி இருக்கலாம். இப்ப நம்ம காலேஜ்ல இருக்கிற பசங்க கூட நம்ம ஜிடினா நமக்கு அவங்கள பத்தி தெரியும். இவன் நல்லா பேசுவான், இந்த பொண்ணு கொஞ்சம் டாமினேட் பண்ணுவா, இவன் நல்லா பீட்ரு விடுவான், அப்படிலாம் நமக்கு தெரியும் அவங்கள பத்தி. அவங்க எப்படி பேசுவாங்க நம்ம முன்னாடியே நம்மளால கணிக்க முடியும். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு பொதுவான ஜிடிக்கு போகும்போது நம்மளால நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு நம்மளால முன்னாடியே அனுமானிக்க முடியாது. புரியுதா? அதனால நம்ம மத்தவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்ல. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்ங்கிறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அவங்க பேசுறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல பேசுவோம். சரியா? சோ ஜிடில என்ன ஆகுதுன்னா, டிஸ்கஷன்னா என்ன, ஜெனரலா டிஸ்கஷன்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம கூட பண்றது ஒரு டிஸ்கஷன் தான். ஆனா இது வந்து ஒன் வே. அதாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சோ சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் நீங்களும் பேசுறீங்கன்னா தட் வில் பிகம் அ டிஸ்கஷன், ரைட்? சோ நம்ம எப்போதும் பண்றதுதான் இந்த டிஸ்கஷன். லைக் வந்து நம்ம வீட்ல பண்றோம் வித் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸோட, இல்ல வந்து ஏதாவது இப்ப நீங்க ஜிஹெச்எஃப்ல நிறைய நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்க, அதுல கூட நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான், பட் ஒரு ஃபார்மலான என்விரான்மெண்ட்ல பண்ண போறோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஜிடி. சோ ஒரு குரூப்பா பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் குரூப் டிஸ்கஷன். இதுக்கும் டிபேட்டுக்கும் என்ன வித்தியாசம், யார் சொல்ல முடியும்? டிபேட்டும் ஜிடியும் ஒன்னா இல்ல வேற வேறயா? ரெண்டுமே வேற வேற மேம். ரெண்டுமே வேற வேற. டிபேட்ல என்னன்னா, இப்ப நம்ம பட்டிமன்றம் எல்லாம் பாக்குறோம்ல டிவில, தீபாவளி அன்னைக்கு இல்ல பொங்கல் அன்னைக்கு எல்லாம் வருது இல்லையா? அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா ஒரு சைடு பேசுவாங்க, ஒரு 2-3 பேரு, இன்னொரு 2-3 பேரு கண்டிப்பா இன்னொரு சைடு பேசுவாங்க. சோ இட் இஸ் ப்ரீ டிசைடட் ஆல்ரெடி. இவங்க ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப், நடுவர் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க பேசி முடிச்சோன்னா மாறி மாறி பேசுவாங்க, கடைசியில அவர் வந்து தீர்ப்பு சொல்வாரு. தட் இஸ் அ டிபேட், பட்டிமன்றம். ஓகே, குரூப் டிஸ்கஷன் பட்டிமன்றம் கிடையாது. ஆனா சில சமயங்கள்ல அதுல வர்ற டாபிக் வந்து பட்டிமன்றம் போல் இதுவா அதுவான்னு இருக்கலாம், ஆனாலும் அது டிபேட் கிடையாது. அப்ப எப்படி மேம் நான் பேசுறது அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்தா அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீயா நானா அப்படின்னு டாபிக், நீயா நானால வர டாபிக்ஸ் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இதுக்கு பேசுறீங்கன்னா இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை சொல்லணும். நானா அதர் சைடுக்கு பேசுறீங்கன்னா இது என்னுடைய கருத்துன்னு உங்க ஒப்பீனியன் சொல்லணும். அந்த பட்டிமன்றம் மாதிரி நீங்க வந்து ஆப்போஸ் பண்ண தேவையில்லை. அண்டர்ஸ்டுட்? கிளாரிட்டி இருக்கா இந்த கான்செப்ட்ல? சோ இப்ப நம்ம ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். சரிங்களா? சோ ஏன் வந்து குரூப் டிஸ்கஷன்ங்கிறதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த ஸ்லைட்ல இருக்கு. அதாவது நீங்க ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா ஒரு ஜிடில we can be able to understand whether that person is a team player-ஆ, whether he or she is having reasoning ability, he or she is a leader-ஆ, flexible-ஆ இருக்காங்களா, அசர்ட்டிவா இருக்காங்களா. அசர்ட்டிவ்னா இதுக்கு எதுக்காவது உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அசர்ட்டிவ்னஸ்னா அதாவது நம்மளுடைய கருத்தை அடுத்தவர் மனம் புண்படாதபடி தெளிவா சொல்றது. இப்போ நோன்றத கூட உங்களுக்கு எதிராவே ஒருத்தவங்க பேசினாலும் நம்ம வாய்ஸ ரைஸ் பண்ணாம, நம்ம டோனை ரைஸ் பண்ணாம, நம்ம கோவப்படாம, காமன் கம்போஸ்டா நம்முடைய கருத்தை அடுத்தவங்களை புண்படுத்தாம சொல்றதுக்கு பேரு அசர்ட்டிவ்னஸ். ஓகே, அப்புறம் வந்து யாரு வந்து இனிஷியேட் பண்றா. இப்ப நிறைய வாட்டி உங்க ஜிஹெச்எஃப்ல வந்து யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்றாங்க மீட்டிங்ஸ, அந்த மாதிரி ஒரு ஜிடியையும் யார் முதல்ல பேசுறா. ஓகே, அப்புறம் கிரியேட்டிவிட்டி, நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கீங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றீங்களா. அப்புறம் வந்து நீங்க அடுத்தவங்கள பேசுறதுக்கு நீங்க வந்து தூண்டுறீங்களா, நீங்க இன்ஸ்பயர் பண்றீங்களா. அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அடுத்தவங்க பேசுறத.
அப்புறம் நீங்க வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா, அவேரா இருக்கீங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல நாளைக்கு ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தகுதிகள் தேவையோ அதெல்லாம் இந்த குரூப் டிஸ்கஷன்ல பேசும்போது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றது வந்து அன்கான்சியஸா வெளியில வந்துரும். சரியா? அதனாலதான் குரூப் டிஸ்கஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் எனி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். புரியுதுங்களா? சோ நீங்க நினைக்கலாம் நான் 10 நிமிஷம் பேசுறதுல இத்தனையும் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க கால் மேல கால் போட்டுட்டு இப்படி தெனாவட்டா உட்கார்ந்துருக்கீங்களா, இல்ல வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஆர்வமா அப்படி முன்னாடி சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா, ஹவ் யூ சிட், ஹவ் இஸ் யுவர் posture, இத வச்சே சொல்லிடலாம் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். அண்ட் அந்த சமயம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, நீங்க பேசுறத வச்சு உங்க டோனை வச்சு நீங்க இப்ப அடுத்தவங்க பேசும்போது நீங்க விட்டு கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க வந்து ஒருத்தர் எதிர்கருத்து சொன்னா நீங்க கோவப்படுறீங்களா, டென்ஷன் ஆகுறீங்களா, இதெல்லாம் வச்சே சொல்லிடலாம் வெதர் யூ கேன் பி வெரி குட் இன் அ டீம். நீங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கீங்களா, நீங்க வந்து அதெல்லாம் சொல்லிட முடியும். ஸோ தட் இஸ் வை ஜிடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனிதிங் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஸோ த காமன் ப்ராசஸ், இப்போ இது வரைக்கும் ஜிடி அட்டன் பண்ணவங்க 2 பேர் தான். மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னே தெரியாது, நமக்கு புதுசா இருக்கும் இல்லையா? ஒன்னும் இல்ல, ஜிடினா வெரி சிம்பிள். அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஆல்வேஸ் கோ வித் அ நோட் பேட் அண்ட் அ பென். ஓகே, எதுவுமே இல்லாம அப்படியே வெறுங்கைய வீசிட்டு போக கூடாது. சரியா? ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மால் நோட் பேட் அண்ட் அ பென். ஒரு 6ல இருந்து 12 பேர் இருக்கலாம் ஒரு ஜிடில. சம்டைம்ஸ் மோர் பீப்புள் கூட கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அப்புறம் 1 or 2 minutes உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொடுப்பாங்க. சோ ஜெயராம் சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன டாபிக் வந்ததுன்னு? Yes, ma'am. Advantage and disadvantage of online class, ma'am. During the ஓகே, corona period. ஓகே, வெரி குட். சோ ஜெயராம்க்கு என்ன டாபிக் வந்ததுன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் டியூரிங் கொரோனா பீரியட். இது ரொம்ப ஈஸியான டாபிக், கண்டிப்பா நம்மளால பேச முடியும். ஏன்னா நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். சோ நமக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம பேச முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த 1 or 2 minutes நமக்கு திங்க் பண்ண கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம எழுதிக்கலாம் சில பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ன்னு சொல்லுவாங்க ஹெச்ஆர், அல்ல கண்டக்ட் பண்றவங்க. ஸ்டார்ட்ன்னு சொன்னோன்னு நம்ம வந்து நம்ம மோஸ்ட்லி இனிஷியேட் பண்ண நம்ம முயற்சி செய்யணும். இனிஷியேட்னா நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யணும். சரிங்களா? சப்போஸ் டாபிக்கே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, டாபிக் ஏதோ தெரியாத ஒரு பாஷையில இருக்கு, ஜிக் எக்கானமி, டிஜிட்டல் ட்வின்ஸ், அப்படிலாம் ஒரு புதுமையான டாபிக்கா இருக்கு, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், தப்பா இருந்தா பரவாயில்ல. சோ தட் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் நான் மொபைல் கூட அப்படின்னு. அதுக்காக தான் சில கேள்விகள் கேட்கிறோம் நம்ம. டாபிக் நமக்கு தெரியலப்பா, புதுசா இருக்கு, நம்ம கேள்விப்பட்டதே இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இல்ல என்ன பண்ணுவீங்க? கமான், கலைவாணி மேம் நீங்க அதான். சொல்லுங்க. யாரு இப்ப ஆரம்பிச்சீங்க? சுந்தரா? எஸ் மேம். சுந்தர் சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? மற்றவங்க பேசுறத வச்சு அந்த டாபிக் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து வெரி குட், நம்ம வெரி குட் பேசலாம் மேம். சுந்தர். கலைவாணி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதேதான் மேம். கொஞ்சம் பேர் அந்த டாபிக் பத்தி எக்ஸ்பிளைன் ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம கேதர் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு வந்து டாபிக் தெரியலன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஆரம்பிக்க கூடாது. ஓகே, சோ யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, அவங்களே வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்ப நம்ம 2 3 பேர் பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் புரிப்படும் இல்லையா, இத பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து இதுதான் ஜெனரலான ஜிடி ப்ராசஸ். ஆனா சம்டைம்ஸ் மாறுதல்கள் இருக்கலாம். சரியா? சோ நம்ம வந்து முதல்ல பேசணும்பா ஜிடில, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்ககிட்ட எக்ஸலண்டான பாயிண்ட் இருக்கு, பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட்னா தென் தெர் இஸ் நோ பாயிண்ட். சரியா? ஸோ அதனால உங்க கம்யூனிகேஷனை ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, யூ கான்ட் ஆல்வேஸ் சே தட் ஐ கேன் ஸ்பீக் ஒன்லி இன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி தமிழ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன மீடியம் படிக்கிறோம்? மோஸ்ட்லி எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான் காலேஜ்ல படிக்கிறீங்க. Try to speak, try to listen to English more so that you will be able to communicate. So start communicating in English so that you feel comfortable while you are in a GD or in an interview. Okay. So first of all, how to start? You have to give an introduction. Okay, introduction about you. Okay, like you can give you. I'm Prabha. I'm happy to talk about today's topic. அப்படி ஆரம்பிக்கலாம். இல்ல நிறைய விதமா நம்ம ஆரம்பிக்கலாம். I will let you know how you can. Okay. அண்ட் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். ஒருத்தவங்க நீங்க சொல்றதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னா கூட நீங்க அதை வந்து நோ 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 நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அப்படிலாம். நம்மளோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிலாம் நான் கையை ஆட்டினேன்னா என்ன அர்த்தம்னா ஐ எம் அக்ரெசிவ்னு அர்த்தம். சரியா? சோ அதனால வந்து ரொம்ப பொலைட்டா நீங்க எதிர்ப்பதா இருந்தா கூட ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் நம்ம சொல்லணும். சரியா? சோ நம்மளோட பிஹேவியர் ரொம்ப முக்கியம் இன்னும் ஜிடில. அந்த பிஹேவியர்ங்கிறது நான் சொல்றது டாப் டு டோ சொல்றேன். அதாவது தலை முதல் கால் வரை நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கோம், நம்ம எப்படி கை கால்களை ஆட்டுறோம். சில பேர் கையில ஏதாவது இப்ப பென் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆட்டிட்டே இருப்பாங்க, இல்ல வந்து முடியை இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள அறியாம செய்வாங்க. சோ இதெல்லாம் வந்து குட் ஜெஸ்டர்ஸ் கிடையாது. சரியா? சோ இப்ப சம்டைம்ஸ் வந்து யூ மே பி இன் அ பொசிஷன் டு அப்பியர் ஃபார் அ வர்ச்சுவல் ஜிடி. வர்ச்சுவல் ஜிடினா என்ன? இப்ப நம்ம ஆன்லைன்ல வர்ச்சுவலா கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி ஜிடியும் வர்ச்சுவலா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா முதல்ல நம்மளோட வீடியோவை ஆன் பண்ற அளவுக்கு நம்மளுடைய பேக்ரவுண்டு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, நம்ம ட்ரெஸ்ஸிங்கு, இது மாதிரி எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கணும். ஒரு வாட்டி முன்னாடியே நம்ம எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கணும். சரியா? அண்ட் அந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து கேமராவை பார்த்து இப்ப என்ன பாத்தீங்கன்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாடி லாங்குவேஜ் பத்தி. நான் வந்து கேமராவை பார்த்து பேசுறேன், என்ன பார்த்து நான் பேசல. அப்புறம் வந்து குட் போஸ்டர், நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கணும், இப்படி லீன் பண்ணிட்டு பேசக்கூடாது. அப்புறம் நம்ம கைகளை யூஸ் பண்ணலாம் ஃபார் அவர் கெஸ்டர்ஸ், அதுக்காக டான்சிங் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்படி கையை கட்டிட்டு பேசக்கூடாது. அப்புறம் எப்ப நம்ம இன்னொருத்தருக்கு ஆமோதிக்கிறோமோ அவங்க சொல்ற கருத்துக்கு நம்ம தலையாட்டலாம் லைட்டா. அது மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசணும். ஸோ இதெல்லாம் சில பேசிக்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ். இன்னும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் எனி கம்யூனிகேஷன், ஓகே, நீங்க என்ன லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, இன் எனி கம்யூனிகேஷன் த வேர்ட்ஸ் ஃபார்ம் ஒன்லி 7%. ஓகே, த இம்பேக்ட் ஆஃப் வேர்ட்ஸ். பாக்கி 93% என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் டோன். அதனாலதான் நம்ம சிலருக்கு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து வாய்ஸ ரைஸ் பண்ணி சொன்னோம்னாவே நம்ம என்ன சொல்றோங்கிறதுல கவனம் இருக்காது, நம்ம எப்படி சொல்றோங்கிறதுலதான் கவனம் இருக்கும். சரிங்களா? சோ அதனால நம்ம டோனு, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் தான் கம்யூனிகேஷன். 93% ஆஃப் த இம்பாக்ட் இன் கம்யூனிகேஷன், லைக் யுவர் பாஸ்டர், யுவர் ஹெட் மோஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். கோவமா உருன்னு சொன்னோம்னா அது நம்ம என்னதான் அன்பான வார்த்தை ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு உண்மையான அர்த்தம் அதுவா கிடையாது. நான் உன்னை அன்பு செய்யறேன்னு சொல்றேன், ஆனா என் மைண்ட்ல அன்பே இல்லாமல்ல, நான் முகத்துல அன்பே இல்லாமல்ல சொல்றேன். அதனால நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு அந்த வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பாடி மூமெண்ட்ஸும் டோனும் இருக்கணும். அப்பதான் நம்ம கம்யூனிகேஷன் 100% அடுத்தவங்களை ரீச் ஆகும். ஸோ பாடி லாங்குவேஜ்ல நம்ம ஐ கான்டாக்ட் நம்ம எப்பவுமே, இப்போ ஒரு ஜிடில 10 பேர் இருக்காங்க, உங்களை இல்லாம 9 பேர் இருக்காங்கன்னா நீங்க எல்லாரையும் பார்த்து பேசணும். சரியா? ஒருத்தர் மட்டும், அதுல என் ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்கா அவளை மட்டும் பார்த்து நான் பேசுறேன்னா
தப்பு. நம்ம ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம், ஒரு குரூப்ல இருக்கோம். சோ நம்ம எல்லாரையும் பார்த்து பேச வேண்டும். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் போறோம். ஃபேக்சுவல் டாபிக்ஸ் இருக்கு. அதாவது நான் வந்து சில உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாவே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய கேட்டகரிஸ் போட்டிருக்கேன். உடனே பயப்பட வேண்டாம், சரியா? லைக் வந்து சில இப்ப டெக்னிக்கலா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா சம்டைம்ஸ் டெக்னிக்கல் டாபிக்ஸ் கொடுப்பாங்க. லைக் இப்ப இந்த நியூ ட்ரெண்டிங்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிளாக் செயின், டிஜிட்டல் ட்வின்ஸ், அந்த மாதிரி 3D அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். அப்டிராக்ட் டாபிக்ஸ்னா கிரியேட்டிவான டாபிக்ஸ். லைக் வந்து லீடர்ஸா ஃபாலோவர்ஸா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, அந்த மாதிரி. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஒரு போயத்தோட ஸ்டார்டிங் லைன், ரைமோட ஸ்டார்டிங் லைன், நம்பர் 10ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பேசுறதுன்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம வந்து என்ன வேணா அது ரிலேட்டிவா என்ன வேணா பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 யாருக்காவது ஒரு பிளேயருக்கு நம்பரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரிலேட் பண்ணி நீங்க பேசலாம், சரியா? அப்புறம் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ்னா நான் சொன்ன மாதிரி டிபேட்ல வர டாபிக்ஸ் மாதிரி, இதுவா அதுவா. இப்ப ஜெயராம் சொன்ன டாபிக் அந்த மாதிரி தான். சோ கான்ட்ரவர்ஷியல்னா நீங்க ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும். நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிடணும், ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் டியூரிங் கோவிட் அப்படின்னு உங்க கருத்து, நீங்க எந்த பக்கங்கிறத முன்னாடியே தெளிவுபடுத்தணும். அப்படி இல்லைன்னா நியூட்ரல், நான் வந்து ரெண்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? அப்புறம் மத்தவங்க எல்லாம் பேசின பிறகு நம்மளுடைய கருத்தை மாத்திக்க கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் பாயிண்ட், அட் த சேம் டைம் யூ கேன் வெல்கம் அதர்ஸ் பாயிண்ட்ஸ். கிளியர்? அது அடுத்தது வந்து நாலேஜ் பேஸ்ட் டாபிக்ஸ். நாலேஜ்னா இப்போ உங்களோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, உங்களுடைய ஜெனரல் அவேர்னஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் டாபிக்ஸ் கொடுக்கலாம். போஸ்ட் கோவிட் வேர்ல்டு எப்படி இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். சிமிலர்லி வி மே ஹாவ் ஃபேக்சுவல் டாபிக்ஸ். ஃபேக்சுவல் மீன்ஸ் ஆர் சிசிடிவிஸ் இன் ஒர்க் பிளேஸ் எஃபெக்டிவ். ஓகே, இப்ப ரீசெண்ட் இன்சிடென்ட் சோஸ் தட் இட் இஸ் நாட் எஃபெக்டிவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவல் டாபிக்ஸ்னா always you should, mostly in the socio-economic topics will come under factual, for which you need to give some facts and figures. ஏதாச்சும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும் நம்ம, சரியா? அந்த மாதிரியான டாபிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், மேம் இவ்வளோ டாபிக் சொல்றீங்களே, நான் எப்படி இத்தனைக்கும் ப்ரிப்பேர் பண்றது? நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த செஷனுக்கு எல்லாரும் நோட் பேட் வச்சிருக்கீங்களா, பேப்பர் பேனா வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். வெரி குட். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நம்புறேன். எடுக்கிறவங்க வந்து இந்த நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இன்டர்நெட்ல போயிட்டு, முடிஞ்சா நானும் ஷேர் பண்றேன் குரூப்ல. இன்டர்நெட்ல இப்ப லேட்டஸ்ட் ஜிடி டாபிக்ஸ் 2024ன்னு ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில டாபிக்ஸ் கிடைக்கும். அதுல எது நல்லா டாப்ல இருக்குன்னு பார்த்து நீங்க ஒரு 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 25 டாபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல இந்த வருஷம் கேம்பஸ்ல கேட்ட டாபிக்ஸ் அந்த மாதிரி 25 டாபிக்ஸ்ல ப்ரிப்பேர் 5 பாயிண்ட்ஸ் ஈச். ஓகே, ஒரு டாபிக்கும் ஒரு 5 புல்லட்ஸ். புல்லட்ஸ்னா ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ், எத்தனை சப்ஹெட்டிங் உங்களுக்கு இருக்கும்? 25 டாபிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 5 பண்ணுனீங்கன்னா புரியலையா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு டாபிக்கு 5 புல்லட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? இப்ப 25 டாபிக்குக்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட மொத்தமா எவ்வளவு புல்லட்ஸ் இருக்கு, பாயிண்ட்ஸ்? 125 மேம். வெரி குட். 125 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 125 பாயிண்ட்ஸ் வந்து இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ்ல வர்ற பாயிண்ட நம்ம வந்து கோவிட் ரிலேட்டடுக்கும் பேசலாமா, பேச முடியாதா? பேசலாம் மேம். புரியுதா?
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில வர ஒரு பாயிண்ட்டும் விமன் ஈக்குவாலிட்டி பத்தின பாயிண்ட், சாரி, விமன் சேஃப்டி அட் ஒர்க் பிளேஸ், அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரே பாயிண்ட பல டாபிக்கு நீங்க பேச முடியும் ரிலேட் பண்ணி. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியலன்னா கேளுங்க, எஸ் மேம். இது முக்கியமான பாயிண்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து என்ன டாபிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2024ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு 25 டாபிக்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த 25 டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும்னு கூட நான் சொல்ல, ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. வித் ஆன்சர்ஸ் கூட ஜிடி டாபிக்ஸ் அவைலபிளா இருக்கு, ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா. நான் ஒரு லிங்க் இருக்கு, நான் வேணாலும் ஷேர் பண்றேன் த்ரூ யுவர் ஆர்கனைசர்ஸ். சோ அந்த மாதிரி நீங்க ஒரு 5 புல்லட் பாயிண்ட் எழுதணும். ஓகே, கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சரியா? 5 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 25 டாபிக் யூ வில் கெட் 125 பாயிண்ட்ஸ். அந்த 125 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன டாபிக் வேணாலும் பேச முடியும். புரியுதா? நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், என்ன டாபிக் கொடுத்தாலும் பேசலாம்ப்பா ஜிடில, என்னால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் வரும். சரியா? சோ நம்ம பிஃபோர் த ஜிடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கணும், டிவி பார்க்கணும். அப்ப நமக்கு ரெகுலரான நியூஸ் தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தெரியும், கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சா பெட்டரு, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர் இது எல்லாமே தெரிஞ்சா நல்லது. தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன ஐடியாவை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ நம்ம அடுத்ததுக்கு போறோம், எப்படி ஒரு ஜிடில பேசணும். இப்ப இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் பிஃபோர் அ ஜிடி. இப்போ ஹவு டு ஸ்பீக் இன் அ ஜிடி. சோ நம்ம இனிஷியேட் பண்ணணும். யார் இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா அவர் பேரு இனிஷியேட்டர்னு வச்சுக்கலாம். சோ யாருக்கு டாபிக் நல்லா தெரியுதோ, ஹூ ஹாஸ் அண்டர்ஸ்டுட் த டாபிக் கிளியர்லி, ஹி ஆர் ஷி ஷுட் இனிஷியேட்டர். அண்ட் அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்கல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அந்த டைம் நம்ம வி வில் ஆர்கனைஸ் அவர் தாட்ஸ், ரைட் தெம் டவுன் அண்ட் ட்ரை டு இனிஷியேட் த டிஸ்கஷன். இனிஷியேட் பண்றவங்களுக்கு டெஃபினட்டா ஸ்கோர் கூட கொடுப்பாங்க. ஓகே, சோ எப்படிலாம் இனிஷியேட் பண்ணலாம்? யூ கேன் ஸ்டார்ட் வித் அ கொட்டேஷன், யூ கேன் ஸ்டார்ட் வித் அ டெஃபினிஷன், ஆர் யூ கேன் ஸ்டார்ட் வித் அ கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அந்த எல்லாரையும். இல்லைன்னா வந்து ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட், ஓகே, அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பிளேஸ்ல விமனோட சேஃப்டி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் கிவ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹவு மெனி விமன் ஆர் ஆர் அண்டர்கோயிங் எனி ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது மாதிரி ஒரு ஷாக் ஸ்டேட்மெண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேக்ட், ஃபிகர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றவங்களுக்கு பாயிண்ட் கூட கொடுப்பாங்க. ஏன்னா தட் டினோட்ஸ் தட் யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட். சரியா? சோ சில விஷயங்களுக்கான பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி அப்படி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கதை சொல்லலாம், கதை கேட்போமா அப்படின்னு ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம். சரியா? இல்ல ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம், இது உங்களுடைய சாய்ஸ். சரியா? சோ ஆனா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஹாய் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் பிரபா. I'm happy to talk about, I'm happy to participate in the discussion today. Or I would like to start the discussion on அப்படின்னா அந்த டாபிக் பேரை சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இப்ப சப்போஸ் நீங்க அந்த டைம் கொடுக்கையில யூ ஆர் ரைட்டிங் சம் 5 புல்லட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. யூ ஷுட் நாட் ஸ்பீக் ஆல் 5 புல்லட் பாயிண்ட்ஸ் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் செல்ஃப். ஒரு 2 பாயிண்ட் அப்ப பேசுங்க, மீதி 2 பாயிண்ட் அடுத்த ரவுண்ட் பேசுறதுக்கு வச்சுக்கோ. கிளியர்? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் வித் மீ. சோ சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு. ஹாய் எவ்ரி ஒன், கேன் எனி ஒன் ரீட் திஸ்?
யாராவது படிக்கிறீங்களா இத? Ma'am, shall I? எஸ் கலைவாணி, ப்ளீஸ். So, hi everyone. I am Name, and I would like to introduce the topic of this group discussion. அடுத்தது. Hello everyone. My name is, and I will be initiating the group discussion. I would like to ask a question from all of you. Add a question here relevant to the topic. Like Yes. Mahatma Gandhi said, or any other relevant quote, and this corresponds to the topic of our group discussion today, which is, I am the initiate of this group discussion and would like all of you to present your opinion on this topic. Good morning, everyone. I am, and for today's group discussion, we will be discussing on the topic of. Hi, everyone. I am, and this group discussion will be focused on. First, let me give you a brief overview of the topic. Okay, புரியுதா? So these are all the ways how you can initiate a discussion. Okay, இப்ப initiate பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்தவங்க பேசுறாங்க. Then what happens? இப்போ திருப்பி நீங்க இன்னொரு முறை பேசலாம். That is called as the body of the discussion. Okay. So initiationக்கு sentence starters sometimes உங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். So there are some starters given. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க யாரோட ஒப்பீனியனாவது அக்ரி பண்ணணும், டிஸ்அக்ரி பண்ணணும்னா ஐ திங்க் வி ஷுட் அப்படி ஆரம்பிக்கலாம். ஐ அக்ரி வித் மை ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஐ ஹாவ் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னா ஐ ஹாவ் டிஸ்அக்ரி பண்ணணும்னா நோ 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 ஐ டிஸ்அக்ரி வித் யூ அப்படி சொல்லக்கூடாது. யூ கேன் சே ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆன் திஸ் அப்படி சொல்லணும். பொலைட், நம்ம டிஸ்அக்ரி பண்றதையும் ரொம்ப பொலைட்டா பண்ணணும். இப்ப ஏதாவது ஒருத்தவங்க சொல்றது உங்களுக்கு புரியல, ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னா ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட்னு சொல்லலாம். அப்புறம் பார்ஷியலி அக்ரி. பார்ஷியலினா நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன், நீ சொல்றத முழுசா ஒத்துக்கல அப்படிங்கறத யூ மே பி ரைட் பட் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லலாம். இன்டரப்ட் பண்ணணும் ஒருத்தவங்களை. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க ஜிடில, அடுத்தவங்களை பேசவே விடலைன்னா சாரி டு இன்டரப்ட் யூ தேர், ஐ திங்க் லெட் அஸ் கிவ் சான்ஸ் டு அதர்ஸ் அப்படி சொல்லலாம். அப்புறம் ஏதாவது அவங்க சொன்னதோட நம்மளோட பாயிண்ட்ஸை ஆட் பண்ணணும்னா யூ ஆர் கரெக்ட் பட் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் தேர் அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம எப்படிலாம் நடுவுல பேசணும்? நம்ம சென்டென்சஸ் திரும்பி திரும்பி மை ஒப்பீனியன் இஸ்ன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. ஒரு ரவுண்ட்லயும் ஒரே வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ நம்ம டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணும். கிளியர் இது வரைக்கும்? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு நீங்க நினைக்கிற மாதிரி ஜிடி ரொம்ப ஸ்மூத்தா நடக்காது. பெரிய இந்த கொலாயடி சண்டை பார்த்திருக்கீங்கல்ல, அப்படி கூட ஜிடி எல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ். யாரு என்ன சண்டை போட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொலைட்டா தான் இருக்கணும். சண்டை போடுறவங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால நம்ம வந்து பொலைட்டா தான் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து சப்மிசிவா விட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு தேமேன்னு கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு பேசவே சான்ஸ் கிடைக்கல மேம் அப்படி சொல்லவும் கூடாது. ஓகே. சோ நான் என்ன மேம் பண்றது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா என்ன டைம்ல நம்ம இன்டரப்ட் பண்ணணும்னு பாக்கணும். சரியா? அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். எங்கேயாச்சும் ஒரு கேப் அவங்க விடும்போது மூச்சு விடறதுக்கு மூச்சு இழுப்பாங்கல்ல, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுதா? சரியா? அப்புறம் ரொம்ப நம்ம பேசும்போது வளன்னு இழுத்து பேசிட்டு அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாது. குவிக் அண்ட் ஷார்ட் அண்ட் சிம்பிளா பேசி நம்மளோட பாயிண்ட முடிச்சிடணும். சரியா? அப்புறம் எப்பவுமே நீங்க ஜிடிக்கு நடுவுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து முந்தின ஸ்பீக்கர் என்ன பேசினாங்களோ அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன பசில் உங்களுக்கு. சரியா? இந்த ரெண்டு கேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேட்டில் சரியா வரையில அவங்க, பரவாயில்ல. 2 பிராணிகள் இருக்கு. 2 பக்கமும் அதுக்கு தீவனம் இருக்கு. ஆனா 2ம் ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கு.
இது வந்து இந்த பக்கம் போய் திங்கணும்னு நினைக்குது, இது வந்து இந்த பக்கம் போய் திங்கணும்னு நினைக்குது. இப்ப இந்த ரெண்டும் இப்படி இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுங்களால சாப்பிட முடியுமா? சோ என்ன பண்ணா அதுங்களால சாப்பிட முடியும்? Can anyone tell me? மேம் சொல்லுங்க கலைவாணி. ஸோ அவங்க அந்த 2 கேட்டையுமே டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் போய் அதை சாப்பிட்றேன், நான் நெக்ஸ்ட் நீ அந்த சைடு போங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணி மியூச்சுவலா போய்க்கலாம். ஓகே, அது ஒரு 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 கரெக்ட் ஆன்சர். இன்னொரு விதமாவும் பண்ணலாம். எப்படி? யோசிங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒரு பக்கம் போய் சாப்பிடலாமா? எஸ் ஆர் நோ? திரும்பி ரெண்டுமே சேர்ந்து இந்த பக்கம் வந்து சாப்பிடலாமா? Come on, say yes or no. எஸ் மேம். ஓகே, சோ ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். சரியா? சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜிடில நீங்க சண்டை போட்டு நான் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து தப்பு பண்றோம். என்ன ஜிடி நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன் பண்ணி நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் ஒரு ஜிடில நீங்க வந்து நல்லா பண்ண முடியும். சரியா? சோ சண்டை போடுறது முக்கியம் கிடையாது இந்த ஜிடி. நம்ம நம்ம சொல்ல வந்த கருத்தை எப்படி சொல்றோம், நம்ம கருத்து என்ன, நம்ம எப்படி சொல்றோம், நம்ம மத்தவங்களோட எப்படி இணக்கமா சொல்றோம், இதுதான் நம்மள செலக்ட் பண்ண வைக்கும். சரியா? கிளியர்? இப்போ நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்க, ஜிடி போயிட்டு இருக்கு. அந்த நடுவுல பேசுறதெல்லாம் தான் பாடி ஆஃப் த டிஸ்கஷன். சரியா? இப்ப நீங்க 2வது ரவுண்டு பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம். 2வது ரவுண்ட் பேசும்போது நீங்க திருப்பி அதே பாயிண்ட் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. தென் யூ வில் நாட் ஹாவ் வெயிட்டேஜ். ஸோ யூ ஷுட் சே சம் நியூ பாயிண்ட். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு 5 பாயிண்ட் நோட் பண்ணிருக்கீங்கன்னா முதல்ல ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, அடுத்த ரவுண்ட்ல ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அடுத்தவங்க பேசும்போது நமக்கு சில பாயிண்ட் ஞாபகம் வரும், அதை நம்ம சேர்த்து சொல்லலாம். கிளியர்? இப்போ கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் ஜிடினா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹெச்ஆர் பர்சன் சொல்றாங்க, ஓகே ஒன் ஆஃப் யூ கேன் சமரைஸ் ஆர் கன்க்ளூட், ஒன் ஆஃப் யூ கேன் கன்க்ளூட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சப்போஸ் நீங்க இனிஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கன்க்ளூட் பண்ணாதீங்க, கிவ் சான்ஸ் டு அதர்ஸ். நீங்க இனிஷியேட் பண்ணல ஜிடிய அப்படின்னா யூ கேன் டேக் த கன்க்ளூஷன் பார்ட். ஓகே ஐ வில் கன்க்ளூட் ஆர் சமரைஸ் சொல்லணும். ஆனா கன்க்ளூஷன் பண்றவங்க ரொம்ப முக்கியமா நல்லா பண்ணணும். ஏன்னு தெரியுமா? அதை வச்சுதான் நம்ம எப்படி மத்தவங்களை லிசன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். வெரி குட். சோ நம்ம வந்து கன்க்ளூஷன் பண்ணும்போது நம்ம பாயிண்ட மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து எல்லாரும் சொன்னதை நம்ம வந்து சேர்த்து ஒரு சம்மரியா சொல்றோம். அப்ப இட் ஷோஸ் தட் நம்ம எவ்வளவு தூரம் லிசன் பண்ணிருக்கோம்னு. இப்ப நம்முடைய கருத்து அதுல சொல்லக்கூடாது. நம்ம வந்து அப்ப போய் புது கருத்தை சேர்க்க கூடாது. யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் அ நியூ பாயிண்ட் அட் தட் டைம். சம்மரைஸ்ன்னு சொல்லிட்டாலே நம்ம பாயிண்ட் நிறுத்திட்டு யூ ஹாவ் டு சம்மரைஸ் த ஹோல் டிஸ்கஷன். என்னெல்லாம் நடந்தது, so what is the conclusion அப்படி சொல்லணும். clear? Any doubts till this? So you should avoid raising new points, avoid stating only your viewpoint, avoid dwelling on only on one aspect of the GD, keep it brief and concise, do not add anything once the GD has been summarized. Clear? So இதெல்லாம் சில some more reasons, okay, how to conclude. You can add relevant observations, you can include a closing argument, ஒரு ஒரு திருக்குறளோட முடிக்கலாம், இல்ல வந்து relevant observations கொடுக்கலாம். ஓகே கிளியர்? சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நம்ம ஒரு ஃபுல் ஜிடி எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து இப்போ ஒரு என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ஒரு ஜிடில இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இனிஷியேட்டரா இருக்கலாம், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கரா இருக்கலாம்,
or we may be a information giver or procedure facilitator. இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப ஷையா பேசவே இல்லை கடைசி வரைக்கும்னு வச்சுக்கோ, ஆஸ் அ லீடர் நீ என்ன பண்ணலாம்? ஐ திங்க் லெட் அஸ் ஹியர் வாட் அவர் ஃப்ரெண்ட் சேஸ் அப்படின்னு அவங்கள பேச வைக்க முயற்சி பண்ணலாம் நம்ம. அப்புறம் ஒருத்தர் வந்து சம்மரைஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுப்பாங்க, ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சோ இட் இஸ் லைக் ஒருத்தர் ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒருத்தர் டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. சோ நம்ம இந்த ரோல்லாம் பண்ணா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இனிஷியேட்டராவோ, கான்ட்ரிபியூட்டராவோ, இன்ஃபார்மர், டீம் லீடர், கிரியேட்டிவிட்டி கான்ட்ரிபியூட்டர், நியூ ஐடியாஸ் கொடுக்கறது, மோட்டிவேட் பண்றது மத்தவங்கள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். சரியா? முக்கியமா இனிஷியேஷனும் சம்மரைசேஷனும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதெல்லாம் சம் ஆஃப் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், என்ன பேசுறோங்கிறதுல. அப்புறம் பிக்அப் க்ளூஸ் ஃப்ரம் த டிஸ்கஷன் இன் கேஸ் யூ டோன்ட் நோ அபவுட் த டாபிக். பேக்கப் யுவர் பாயிண்ட்ஸ் வித் ஆல்வேஸ் இந்த ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் மதிப்பெண் இருக்கும். சரியா? ஏன்னா அவங்க எதையும் அவங்க படிச்சிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த கூடுதல். அப்புறம் பி ஜென்டில் இன் யுவர் பிரசன்டேஷன். கத்தக்கூடாது, ரொம்ப அப்படியே வாய்ஸே கேட்காம அப்படியே உள்ள போகக்கூடாது. ஓகே, மைக்கு தேவைப்படக்கூடாது நம்ம வாய்ஸ்க்கு. இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? நான் ட்ரைனிங் ஹால்ல பேசினாலும் ஒரு 100 பேர் இருந்தாலுமே நான் மைக் இல்லாம பேசுவேன். அந்த மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஜிடி. அப்புறம் ஸ்பீக் டு த பாயிண்ட். வளன்னு தேவையில்லாம பேசக்கூடாது, டீவியேட் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம், டாபிக்ல இருந்து டீவியேட் ஆகக்கூடாது. அப்புறம் ரொம்ப காமன், மேம் நீங்க காமா பேச சொன்னீங்கன்னு வாய்ஸே வெளில வராம பேசக்கூடாது. காமன் கம்போஸ்டா பேசணும், ஆனா நம்ம குரல்ல தெளிவு இருக்கணும். நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேட்கும். நம்ம என்ன பேசுறோங்கிறதுல வந்து கிளாரிட்டி இருக்கும். சரியா? அப்புறம் மத்தவங்க பேசும்போது நம்ம எதையோ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது, லிசன் பண்ணணும். ஹவு டு ஷோ தட் யூ ஆர் லிசனிங்? த்ரூ யுவர் ஐ கான்டாக்ட் அண்ட் நாடிங் யுவர் ஹெட். அப்புறம் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம உட்கார்ந்து இருக்கிற விதம், நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கணும். ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, உனக்கு டாபிக் தெரியலன்னா நீ இனிஷியேட் பண்ணக்கூடாது. உன்னோட உனக்குதான் ரொம்ப தெரியும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்களையும் பேச விடணும். அடுத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது போய் அப்ரப்டா இன்டரப்ட் பண்ணக்கூடாது. இன்டரப்ட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்புறம் நீங்க சப்போஸ் நான் வந்து சப்போஸ் ஓடிடி வர்சஸ் தியேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுக்குறேன், நான் முதல்ல பேசுறேன், தியேட்டருக்கு பேசுறேன். அப்புறம் ஆனா எல்லாரும் ஓடிடிக்கு பேசுறாங்கன்னா நான் என் கருத்தை மாத்திக்க கூடாது. நீங்க வரவேற்கலாம் மத்தவங்களோட கருத்தை, ஆனா நம்ம கருத்துல நம்ம கரெக்டா இருக்கும். புரியுதா? Do not feel discomfort if a speaker prior to you has presented. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அவங்க பேசிட்டாங்க, அப்ப நான் என்ன மேம் பேசுறது அப்படி இருந்ததுன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. அதே பாயிண்ட் நீங்க உங்க கருத்தா வேற எக்ஸாம்பிளோட சொல்லு. அப்புறம் irrelevant questions கேட்காதீங்க. ஓகே, கேள்வி கேட்கறது வந்து தேவைனாதான் கேட்கணும், இல்லாட்டி கேட்க கூடாது. கிளியரா இருக்கா இது வரைக்கும்? Can I have a yes in the chat box if you are clear till now? சோ எத்தனை எஸ் வந்திருக்குன்னு பாப்போமா? சோ எல்லாரும் குடுக்கலையே எஸ். ஓகே, 1 2 3 4. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லைவ் ஜிடி பார்க்கலாம் நம்ம. சரியா? இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு தோணுது எனக்கு, 10-15 நிமிஷம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஓகே.
என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். எஸ் மேம் விசிபிள் மேம். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ண போறேன். ஓகே, இது வந்து ரிசர்ச் குரூப் டிஸ்கஷன் பேரு. முதல்ல அந்த பசங்க வந்து ஒரு ஒரு பேட் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்னு காட்டுவாங்க, அப்புறம் ஒரு குட் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்னு கவனமா பாருங்க. இப்ப நம்ம என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமோ அதை அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். Okay. Welcome to this ELC self-learning video. Today we're going to talk about researched group discussions. We'll look at 2 examples and compare them. Our students are going to demonstrate a bad example first. Watch and see their problems. Hey there, I want to talk about the aging population in China. I think that the cause of aging population in China is the one-child policy. This means there are not enough young people. My parents said that the elderly in China needs a lot of home care services, so the Chinese government have to build more home. And young people are not giving birth, so there is not enough people to do all the work. And also, no, your point is silly, and you got no proof. The elderly need money more than the retirement homes. How can you say that people in China don't give birth? There are 1.3 billion people in China. I think I've got no proof. Many people say that there aren't enough homes for the elderly, and I think they have to be built so the elderly can have some place to live. And also, there's a blog post which said that the birth rate in China is low, so the young people is not giving birth, right? that's your proof? What kind of proof is that? Hey, Wing and Sandy, do you have any other opinion? Okay, let's talk about the aging population in China. Well, I agree with all of you. I think the elderly need homes and money, and I also think young people don't give birth. So there is an aging problem in China. Yeah, so we have finished our discussion. I'm going to have lunch now. Bye. Okay, that's a very bad example. As you can see, the problems include not using credible sources, not listening to others, not interrupting appropriately, not allowing others to speak, not interacting with others, and not concluding the discussion. Okay, now it's time for a good example. Hello everyone. Hello. Let's start by talking about the causes of China's aging population problem, shall we? According to Morgan Pott in his 2006 paper, the major causes of China's aging problems is inconsistent population policies since 1949. Women were encouraged to give birth in the 1950s. The baby boomers from 1960s are now becoming the major sector of the senior population. So, Steph, what do you think about these points? Yes, I agree with you. But personally, I feel that the one-child policy launched in 1979 is also a reason for the aging population problem. The policy reduces the size of the younger generation. Any comments, Sandy and Wing? I'm wondering whether the problems can be solved with just one solution. Maybe we have to figure out solutions for each cause. In Zhang and Gos's article published in 2006, it was proposed that the Chinese central government should adopt policies to improve the quality of life of the elderly, for example, by promoting the private pension funds. May I interrupt for a moment? Yeah, sure.
I have one more suggestion for taking care of the quality of life of the elderly. I think the government should provide more homes and centers for the elderly as well. Let's take Finland as an example. That's right. Let's sum up our discussion, shall we? The major causes of China's aging problems are one-child policy, inconsistent population policy. Did you notice a difference? The second group of students were polite, well-prepared, and conducted the discussion effectively. They had good structure and used their time well. They encouraged each other to participate and contribute to the discussion. They were courteous and expressed their own opinions respectfully. They engaged with each other's opinions critically, but politely. And finally, they summed up their arguments at the end of the discussion. That's all for today. Don't forget, if you need any further help, you can always ask your lecturer. Okay. Is it clear? Have you understood? இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுச்சா உங்களுக்கு? எஸ், யார் வேணாலும் சொல்லலாம். Yes, ma'am. Okay, anybody else? Yes, ma'am. Okay. So I think now you may have some idea how இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is a GD? How to prepare for a GD? How we should be behaving in a GD? How to speak in a GD? Okay. So நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்ப ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறோம். GD is not a debating stage. Language used should be simple, direct, and straightforward. Maintain rapport with fellow participants. Communicate with each and every candidate present. And dressing is very important for a GD, whether it is virtual GD or a physical GD. Nalla professional dressing, formal dressing you should do. Be confident, but don't be overconfident. Talk sensible, okay? Avoid superficial talk. Listen carefully and speak only at the appropriate time. Be very sure of what you are speaking. Use easy to understand English. Don't worry. If you are not able to understand others' English, don't worry. Speak loudly and clearly. Do not be deterred by other members' aggressive or submissive behavior. அடுத்தவங்க டாமினேட் பண்ணாலோ இல்ல அக்ரெசிவா இருந்தாலோ நீங்க பயந்துக்காதீங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி aggressive இல்லாம நீங்க பேசணும். Okay? And give importance to others' points of views and try to support it with more viewpoints. Do not allow yourself to be diverted by others' points. Do not be distracted. If you do not know anything, don't speak about it. Okay? And you should not behave aggressive. Always be balanced. Try to contribute. ஃபர்ஸ்டோ இல்ல லாஸ்டோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இனிஷியேட்டராவோ இல்ல சம்மரைசராவோ. Try to prepare, read as much as possible, and try to improve your communication and vocabulary so that you are confident to speak in English. Okay? In one line, ma'am, GD பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, இப்போ அந்த GD பேசி முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த ஹெச்ஆர் பர்சன் வந்து கண்ணை மூடினார்னா நம்ம உங்களோட முகம் ஞாபகத்துக்கு வரணும். So your presence should be felt throughout the GD. இதுதான் அதனுடைய சாராம்சம். Okay? Your presence should be felt throughout the GD. நீங்க அந்த GD முடிஞ்ச பிறகு அந்த ஹெச்ஆர் பர்சன் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்படி கண்ணை மூடி யோசிச்சா
உங்க முகம் பேரு ஞாபகத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்க அதுல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். கிளியர்? இதான் ஒரு ஒன் லைனர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டாபிக்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ரீசன்ட் டாபிக்ஸ். விமன் சேஃப்டி இன் இந்தியா, இந்தியன் வெட்டிங் இண்டஸ்ட்ரி, would AI replace artificial intelligence, replace human intelligence, OTT versus theater, budget 2024 pros, cons and challenges, Wayanad landslide, net zero, work from home pros and cons. இதெல்லாம் சில டாபிக்ஸ். நான் வந்து இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் ஒரு PDF நான் வந்து ஐ வில் ஷேர் இட் த்ரூ காயத்ரி ஆர் whoever it is. So we have discussed. So the organizers can tell me, do we have time to do a mock GD or இன்னொரு வாட்டி அதை பண்ணிக்கலாமா? இப்ப ஏதாவது questions இருந்தா நீங்க கேட்கலாம் எனக்கு. கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்ல உங்க ஃபீட்பேக் என்னன்னு சொல்லலாம். so that I can understand உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, என்ன புரிஞ்சுது என்ன புரியல, whether was it useful or not, என்ன கத்துக்கிட்டீங்க, what is your key takeaway today, anything new that you have learned. I just wanted to know from you. questions இருந்தாலும் கேட்கலாம். please feel free. I think within நம்ம லேட்டா தான் ஜாயின் பண்ணோம், பட் ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். நம்ம ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு 1 hourக்குள்ள ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு கம்ப்ளீட் த என்டையர் GD ப்ராசஸ் வாட் ஐ வாண்டட் டு. எஸ், யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அண்ட் நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இஃப் இட் இஸ் பாசிபிள். ஸ்டார்டிங்ல இருந்து ரம்யான்றவங்க எதுவுமே மைக் ஆன் பண்ணி பேசுறேன். உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லலாம். ரம்யா சொல்லுங்க. ஓகே, தரணி விஜி. ஓகே, சாட்ல சொல்லிருக்காங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே தரணி, if you want to speak you can speak, or you can also, உங்களுக்கு மைக் எதுவும் பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். நீங்க சொல்றத பொறுத்துதான் நம்ம இந்த மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஐ didn't tell about me. I'm basically an engineer. Okay, I have done my engineering from GCT Coimbatore before 24 years. Okay, but my passion was into HR, so I've done my MBA in HR from Pondicherry University. I've done MS in psychotherapy and counseling, diploma in NLP, and PG diploma in life coaching and counseling. I recently did my POSH facilitator training. So I'm mostly into corporate training and career guidance, counseling, and I'm also taking care of one of the important CSR project, corporate social responsibility project of Siemens for RIPE Consulting Services, Chennai. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த GD டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சீமென்ஸ் ப்ராஜெக்ட்லையும் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய GAJ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைப் கன்சல்டிங்கோட CEO டாக்டர் ஸ்ரீராம் இஸ் ரெடி டு கிவ் அ இன்டர்வியூ செஷன் டு யூ ஆல். பட் த ஒன்லி திங் இஸ், ஒரு CEO எல்லாம் நான் கூப்பிடும்போது ஐ வாண்ட் த full attendance, only then I can invite him. So அந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் நிறைய செஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு நீங்க அன்மியூட் பண்ணி பேசினாதான் எனக்கு புரியும் இதனுடைய ரீச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் go ahead. Yes, சுபாஷ். சொல்லுங்க மேம். Subhash, what is your feedback?
I don't know whether in your industry you have these kind of processes, but என்னை பொறுத்த வரைக்கும் எந்த லேர்னிங்கும் வேஸ்டா போகாது. நம்ம என்ன கத்துக்கிட்டாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு பயன்படும். ஓகே மேம். எஸ் மேம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது காலேஜ்ல பொறுத்த வரையும். ஓகே. இப்போ உங்கள்ட்ட இருந்து நிறைய இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுனால, இந்த ஜாவா பைத்தான் இந்த மாதிரி நிறைய அட்டன் பண்றதுனால எனக்கு இந்த ஐடி ஃபீல்டு சம்பந்தமா கொஞ்சம் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் என்னமோ புதுசா இருக்கும், இப்பெல்லாம் பேசும்போது ஆட்டிடியூட்லாம் சரி இந்த ஃபீல்டுல தான் இருக்கு, இது சம்பந்தமா தான் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது மேம் இப்பதான். ஓகே. அதுதான் எந்த எந்த லேர்னிங்குமே எந்த கற்றலும் வீணாக போகாது வாழ்க்கையில. ஓகே, எங்கேயாவது அது நமக்கு பயன்படும். ஓகே, மத்தவங்க சொல்லலாம் ப்ளீஸ். யாரு பேசலையோ அவங்க பேசலாம். எஸ் மேம், ஜிடியை பத்தி இன்னும் நல்ல கிளியர் வியூ ஒன்று கிடைச்சது மேம். அதே மாதிரி வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ஓகே, தேங்க்யூ சுந்தர். ஓகே, வேற யாரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இதுலன்னு எனக்கு தெரியலையே. கலைவாணி, கலைவாணி பேசுறீங்களா? எஸ் மேம். ஸோ சுபாஷ் கூட சொன்ன மாதிரி தான் மேம், நானும் இது வரைக்கும் எங்க காலேஜ்ல ஜிடி அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது இல்லை. ஸோ அந்த ஜிடி பத்தி பேசிக் ஐடியா எதுவுமே இல்லாம தான் மேம் இந்த செஷன் அட்டன் பண்ணோம். பட் இப்போ ஒரு கிடைச்சிருக்கு, ஜிடினா என்ன, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு மேம். ஸோ இதுல ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய செஷன்ஸ் பண்ணி சோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய மாக் ஜிடிஸ் பண்ணணும். சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. அதான் மேம், இப்போ ஜிடி பத்தி ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கு. ஸோ இதை நாங்க ஒரு டாபிக் கொடுத்து ஜிடி டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்கன்னா இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். சோ நம்ம பாப்போம் இன்னொரு வாட்டி. இந்த இந்த செஷன்லயே வச்சுக்கிட்டா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா நம்மளால பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. சோ நம்ம வந்து ஒரு மாக் ஜிடி செஷன் வச்சுக்கலாம். ஸோ ஆன் த ஸ்பாட் டாபிக் கொடுத்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசுற மாதிரி பேசிட்டு நம்ம அதை பத்தி ரிவ்யூ பண்ற மாதிரி நம்ம ஒரு செஷன் வச்சுக்கலாம். அது நான் இல்லைன்னா கூட நீங்களா கூடயும் வச்சுக்கலாம். ஒருத்தர் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த அந்த மாதிரி ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால்ல போயிட்டு வாட்ஸ்அப்லயே லிங்க் கிரியேட் பண்ணலாம் இல்லையா, வீடியோ கால் லிங்க். அதுல போயிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசலாம் எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன ரைட் பண்ணோம், அப்படி கூட நீங்க பண்ணலாம். ஓகே, டில் செஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் பை GH. ஓகே, சோ சுந்தர் சொல்லியாச்சு, ஜெயராம் சொல்லியாச்சு, தரணி வந்து ஒன் லைன்ல சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? Anybody else wants to talk? சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் ஜிடி பத்தி. சரியா? சோ அதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சோ காயத்ரி இஸ் தேர்? No, ma'am. She already left. ஓகே சார், வேற யாரும் பேசலன்னா நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். And if you have any doubts, I'm in the GHF placement cell. You can always என்னோட இன்னொரு நம்பர் இருக்கும் 239 முடிகிற நம்பர். You can always ask questions there also. Okay, so I wish you all the best for your placements, and I pray that you all should get placed in very good organizations in your respective industry, in your dream jobs, and have a great career and be responsible for your family. Thank you so much. Wish you all the best.